So hi guys and welcome to a fresh episode of Gear Shifter. So இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது the all new Maruti Suzuki BS6 ZXi Plus manual variant. So இந்த கார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்ரேஷன் வந்தாலும் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச கார். ஸ்விஃப்ட் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம், ஈஸியாகவே சொல்லலாம். பிகாஸ் ஸ்விஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2005 லான்ச் ஆகி அண்ட் இப்போ இந்த 2020 வரைக்கும் இதோட எத்தனை ஜென்ரேஷன் வந்துருச்சு, 3 ஜென்ரேஷன். அண்ட் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ எவ்வளோ ஜென்ரேஷன் வந்தாலும் ஸ்விஃப்ட்டோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பிளாக் கலர் கிரில் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் இந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் சுற்றி உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்க்கறக்கு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீமியம் கார் லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி சுசுக்கியோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் தி பியூட்டி. இங்கே பாருங்கள், இந்த அழகாக பாருங்கள் கைஸ், இந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் அப்படியே இதோட என்ன சொல்கிறது, இதோட ஐலாஷ் மாதிரியே இருக்குது பார்க்கறக்கு. அந்த இந்த உள்ளே இருக்கிற க்ரோம் வந்து ஐலாஷ் மாதிரியே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் அலாங் வித் DRL. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரோம் இது வந்து ஆக்சுவலி ஒரு அசசரி தான் நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், ஹெட்லைட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ரிச் ஃபீலாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஹெட்லைட் செட்டப். இந்த ஹெட்லைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒயிட் கலர் லைட்ஸ் வரது என்ன சொல்கிறது, அப்படி ஒரு ஏதோ பெரிய மிருகம் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். அண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 185, 65, R15. ஸோ டயர் அண்ட் பாடி டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் ஆகுது. ஒரு கரெக்டான டயர் தான், அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. அண்ட் த சேம் டயர். அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாருங்களா, அது எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கலரு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கும் இந்த கலருக்கும் சூப்பராக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்து ஈவினிங் ஷூட் பண்ணுறோம் இந்த வீடியோவை. அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபயரி ரெட்னு சொல்லுவாங்க மாருதி சுசுக்கி. அண்ட் ஃபுல்லாக இந்த LED இந்த C ஷேப்பில் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த LED லைட் ட்ரீட்மெண்ட். மற்ற லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் தான் LED. அண்ட் ஸ்விஃப்ட்டோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸ்விஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்விஃப்ட் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோட பிராண்டிங். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ஒழிச்சு வச்சுருக்காங்க, இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் கைஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிசைன் தான். ஸோ இப்போ பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஸோ கைஸ் பூட் அண்ட் அங்கே ஜாக் வச்சுருக்காங்க. ஸோ பூட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலான பூட் தான், பெஸ்ட் பூட் கிடையாது. பட் உங்களுக்கு ஃபேமிலிக்காக இது ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் பூட். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஈஸியாக அங்கே வச்சுக்கலாம். அண்ட் இங்கே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட் ஸ்விட்ச் இங்கே இருக்குது, நல்லா இருக்குது லைட்ஸ். அண்ட் இங்கே ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூட் வந்து ஒரு 268 லிட்டர் பூட் ஸ்பேஸ், ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தான். இங்கே வந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இங்கே ஒரு பார்சல் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்சல் ஷெல்ஃப் பார்த்தீங்கனாலே எந்த பிராண்டை எடுத்துட்டாலும் 2.5 kg இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா தாங்காது. ஆல்ரெடி இங்கே வந்து கொஞ்சம் பிஞ்சிருக்குது. அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேக் சீட் காமிச்சிடுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, நான் இங்கே வந்து இப்போ புல் பண்ணலான்னு பார்த்தேன், பட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷெவலே பீட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க டிசைன். ஸோ நல்லா இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன பாட்டில் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் வச்சுக்கலாம் இங்கே. அண்ட் இங்கே சேம் இங்கே வந்து நான் நிறைய டைம் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து இன்னும் கண்டினியூ பண்ணுற சேம் ஸ்விட்ச் தான், பேக் லிட்ஸ் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் அலாங் வித் மேனுவல் லாக். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, டீசென்ட் சைஸ். சீட் கம்ஃபர்ட் பற்றி பேசிடலாம். ஸோ சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா plenty ஆஃப் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம். ஷூஸும் பிளாக்கு, அந்த ஒயிட்னால தான் என் லெக்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நீரும் நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் லெக் ரூம் நல்லா இருக்குது. அண்டர் சைஸ் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் இது அண்ட் சேம் மேக்ஸின் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருந்தால். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு வந்து ஹெட்ரஸ் கிடையாது, அதே மாதிரி இங்கே. அண்ட் இங்கே ஆம்ரெஸ்ட் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இப்போது அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு டிரைவர் சீட் செட்டப் காமிச்சிடுறேன். ஸோ ஸ்விஃப்ட் இப்போ வந்தாச்சு, மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஏன்னா இதுதான் மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவர் சீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பின்னாடி பார்த்த மாதிரி ஒரு சின்ன இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டு கொடுத்துருக்காங்க அலாங் வித் சேம் பட்டன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க டு கண்ட்ரோல் த ORVM. அண்ட் சவுண்ட் போட்டு திரும்ப. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குஷனிங் கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட்க்கு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்குது, ஆன் பண்ணிக்கலாம், வால்யூம் குறைச்சிக்கலாம். ஸோ பட்டன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸோட சவுண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லெவலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டெட் பெல் கிடையாது, மற்ற பெடல்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ட்ரைவ் பண்ணுறது ஒரு மேனுவல் தான், ZXi Plus மேனுவல் வேரியன்ட் ட்ரைவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸ்.
ஸ்விஃப்டோட பிராண்டிங் கூட. இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சில்வர் கிரே அந்த மாதிரி ஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. விண்டோஸ் ஏற்றிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ரவுண்ட் ஒரு ப்ரீமியம் காசில் வர மாதிரியே இங்கே வந்து உங்களுக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் ஹசார்ட் ஸ்விட்ச். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 8 inch ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 7.8 inch இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் ஃபீலாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு ஹையர் அண்ட் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக போகுது, மேலே கீழே ஜாலியாக இருக்குது, நமக்கு இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 volt பவர் சாக்கெட் இருக்குது கீழே. அண்ட் அலாங் வித் USB அண்ட் ஆக்ஸ். அண்ட் நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 twin வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ். அண்ட் 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ், நல்லாயிருக்கு. அண்ட் கைஸ் வேறு என்ன பேசலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி IRVM. அண்ட் நீங்கள் சன்ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மிரர் இருக்குது பட் லைட் கிடையாது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷேட் கொடுத்துருக்காங்க, இதிலும் மிரர்ஸ் கிடையாது அண்ட் லைட்டும் கிடையாது. அண்ட் இங்கே லைட் கொடுத்துருக்காங்க, பல்ப் நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம்னா த மெயின் திங். ஸோ இப்போ லைட்ஸ் ஆன் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்பிளே உங்களுக்கு வருதுங்க. அண்ட் ஸோ கைஸ் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து குட்டி ஒரு MID டிஸ்பிளே விச் டிஸ்பிளேஸ் ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது. ரேஞ்ச் காமிக்க மாட்டீங்க, ஏன்னா ரிசர்வில் இருக்குது. ஸோ ரிசர்வில் வந்து எப்போவுமே ரேஞ்ச் காமிக்காது. உங்களுக்கு மேலே இந்த பட்டன் இந்த லைட் எரிஞ்சால் ரிசர்வ்னு அர்த்தம். அண்ட் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து எனேபிளாக இருக்குது, இங்கே ஒரு காமிக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ ஓடுது, மைலேஜ் என்ன, ரேஞ்ச் என்ன, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த MIDயில் உங்களுக்கு கவர் பண்ணிடும். அண்ட் இப்போ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா 3 spoke ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல். இங்கே வந்து உங்களுக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால், அட்டெண்ட், டிக்ளைன் அண்ட் வாய்ஸ் கமாண்டோட பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்த காலியாக இருக்குது. மேபி இந்த ஸ்விஃப்ட்டில் வந்து இங்கே ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் கைஸ் வேறு என்ன கீ ஃபோம் காமிச்சேன். கீ ஃபோம் பார்த்தீங்கன்னா என்னப்பா நீ எர்டிகாவுக்கு இந்த கீ தான் காமிச்சேன், ஸ்விஃப்ட்டுக்கு இந்த கீ தான் காமிக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரே கீ வச்சுக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். பட் என்ன பண்ணுறது, மாருதி சுசுகியில் மேக்ஸிமம் எல்லா காசுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீஸ் தான் வரும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதில் எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, ஏன்னா இது ஒரு 1.2 liter பெட்ரோல் இன்ஜின். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம். என்ன மிஸ் பண்ணிட்டேன், இன்ஜினை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்ஜின் இப்போ காமிச்சிடும் உங்களுக்கு இருக்கா. 1.2 liter இன்ஜின் சொன்னேன், பட் உங்களுக்கு இன்ஜினே காமிக்கலன்னு எப்படி கைஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓப்பன் ஆயிரு. 6.5 hours later. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 liter பெட்ரோல் இன்ஜின். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்டியாக இருக்குது, அழுக்காக இருக்குது. மேபி நல்லா தட்டி இருக்காங்க போல் ஷோரூம் காரங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு 1.5 liter பெட்ரோல் இன்ஜின் கூட ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், 1.2 liter கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டும் அவங்க கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் கொடுக்கணுன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இது க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் மை பர்சனல் ஃபேவரட் ஹெட்லைட் செட்டப் இங்கே பாருங்கள், ஒரு அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கைஸ் அவ்வளோதான். ஸோ இப்போது சீக்கிரமாக டிரைவிங் ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ கைஸ் காரோட இன்டீரியர்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட்ஸ் அது மேஜர் சேஃப்டி. நிறைய வீடியோவில் எல்லா வீடியோவில் அதான் சொல்கிறோம். அண்ட் ஸோ வி ஆர் ரெடி டு கோ, போகலாம், கிளம்பலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெயின் அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடோமீட்டர் தான். இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா கீழே இருந்து, அதாவது அப்படியே அந்த என்ன சொல்கிறது, பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு 0வே. ஸோ நீங்கள் ஒரு 60 போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நம்ம 40 or 50 தான் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ரீமியம் காசில் தான் கிடைக்கும். ஸோ ஸ்விஃப்ட்டில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ தட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல எலிகென்ட் ஃபீல் வந்து வரும். அண்ட் மாருதி சுசுகி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல விஷயம், நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் நான் பேசி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளே வந்து ஒரு காக்பிட் டிசைன். என்னன்னா ஒரு 5 degree உங்களுக்கு வந்து டிரைவர் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த டிஸ்பிளே. ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்ப இப்படி சாஞ்செல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் அப்படியே கொஞ்சமாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக கிளியராக தெரியும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ தட் நீங்கள் ரோட்லேருந்து சும்மா டிஸ்பிளே பார்க்க தேவை கிடையாது. ஈஸியாக உங்கள் கண்ணு மட்டும் நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா பார்த்துடலாம் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பிகாஸ் ரொம்ப தேவை ஆக்சுவலாக அது இந்தியன் ரோட்ஸ்க்கு. அண்ட் இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் எண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல பஞ்சியான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ நாங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ரெப் பண்ணும்போது அப்படியே இது லோவர் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு லேக் கிடையாது. அண்ட் இன்ஜினோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.2 liter இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக கிடையாது. ஸோ பவரில் எப்படி இருக்கும் நீங்கள் அப்படி நினைக்கலாம். ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 83 PS ஆஃப் பவர் வந்து இது ஜென்ரேட் பண்ணுது. அலாங் வித் டார்க் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 113 Nm ஆஃப் டார்க் வந்து இது ஜென்ரேட் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த விதமான குறை இல்லை.
ஒரு ஃபேமிலி கார் ஒரு 4 பேர் இருக்கும், எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் கார் வேணும், என்னால் ப்ரீமியம் கார்ஸில் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு வேணும்னா எனக்கு ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்விஃப்ட்டை கன்சிடர் பண்ணுவீங்க. ஸ்விஃப்ட்னா என்ன அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் மார்க்கெட்ஸில் வந்து ஸ்விஃப்ட் வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க. மேபி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி பெரிய பெரிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் ஆச்சு அவங்க வீட்டில் நிற்கும். ஏன்னா ஸ்விஃப்ட் அவ்வளோ ஒரு நல்ல கார், நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வராது. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்விஃப்ட்டை நீங்கள் நல்லாவே தட்டலாம். அண்ட் உங்களுக்கு வந்து செலவு அவ்வளோ வைக்காது. நல்லா உங்களுக்கு ஒரு ஃபன் டு டிரைவ் காராக இருக்கணும். நல்லா என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா கூட நீங்கள் வந்து இந்த காரை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் ஆப்வியஸாக. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அண்ட் இபிடி கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாங் வித் இங்கே ஒரு ஏர் பேக் அண்ட் கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க உங்கள் பசங்களோட சேஃப்டிக்கு. அண்ட் அதர் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதாவது பிஎஸ் நார்ம்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தேவையோ அதெல்லாமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹெட்லைட்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் பாருங்களேன் நீங்களே அந்த எல்இடி லைட்ஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே தெரியும்னு நினைக்கிறேன், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஹெட்லைட்ஸில் வந்து 2-3 ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. லைக் ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லைம்ஸ் கொடுத்துருக்காங்க, லீட் மீ ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 நல்ல ஃபீச்சர். அண்ட் நீங்களே பாருங்கள் கைஸ், இப்போ தேர்ஸ்ட் பாருங்கள், நான் ஈஸியாக ஓவர்டேக் எடுத்துக்கலாம். எந்த விதமான உங்களுக்கு லேக் கிடையாது. லைக் லேக்னா இந்த மாதிரி சும்மா ஜர்க் பண்ணி போகிற மாதிரி ஃபீல் இருக்காது. நல்லா அப்படியே நீங்கள் ஆக்சிலேட் ஆகுதுன்னா அப்படியே அந்த என்ன சொல்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் மாதிரியே நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3rd கியரில் இருக்கீங்க அண்ட் ஓவர்டேக் எடுக்கிறீங்கன்னா அப்படியே பிக்கப் ஆகுது. எந்த விதமான லேக் கிடையாது. ஸோ ஒரு நல்ல கார், ப்ராக்டிக்கலாக சூப்பராக கார் தான். அண்ட் கைஸ் இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4.8 மீட்டர்ஸ். ஸோ ஈஸியாக அங்கே டேர்ன் பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ஈஸியாக நான் டேர்ன் பண்ணிட்டேன்னு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். மேபி உங்க சும்மா ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படி திருப்பி டிராஃபிக் ஜாம் எல்லாம் பண்ண தேவை கிடையாது. ஸோ நல்லா இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்க்குறேன், பாருங்க எந்த விதமான லேகோ கிடையாது. பெட்ரோல் இன்ஜின், ஸோ ஆப்வியஸாக பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசல் இன்ஜினோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 80 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். பட் அந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு 60ல் போயிட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மீட்டரோட டிசைன் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 22 வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ஓட்டுற போது உங்களுக்கு கண்டிப்பாக 20 கிடைச்சிடும் சிட்டியில் ஒரு ஒழுங்காக ஓட்டினா. அண்ட் நீங்கள் ஒரு வேளை ஹைவேஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக ஈஸியாக ஒரு 22 ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் நல்லா ஓட்டும் போது. ஸோ ஸ்விஃப்ட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். எந்த விதமான உங்களுக்கு பயம் வேண்டான்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்விஃப்ட் 2005 நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான ஹெசிடேஷன் வேண்டாம். ஏன்னா தலை அஜித்தே வந்து ஸ்விஃப்ட் தான் வச்சிருக்காரு, அதுக்கு என்னங்கிறீங்க நீங்கள், அவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்குது. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் தான் வச்சிருக்காரு, அது ரொம்ப நல்ல விஷயம். அது ஏன்னா ஸ்விஃப்ட் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தட்டுங்க செலவே வைக்காது, மைலேஜும் சூப்பராக கிடைக்கும், சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப டைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விஃப்ட் வந்து பார்க்கலாம். மேபி பேஸ் வேரியன்ட் எடுத்தால் கூட நீங்கள் ஸ்விஃப்ட் எடுங்க, அதுலேயும் நல்லா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மேனுவல் வேரியன்ட் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது டாப் ஆஃப் த லைன் ZXi+ மேனுவல் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சிட்டியில் ஓட்டுற மாதிரி வேணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சும்மா கீர் மாற்ற வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகலாம். அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 9,80,000 rupees வருது. பட் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ஃபன் டு டிரைவ் கார் வேணும், எனக்கு மேனுவல் இருந்தாலும் பரவாயில்ல பட் நல்ல கார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மேனுவலுக்கு தான் போகணும். பிகாஸ் மேனுவல் தான் நல்லா இருக்கும் இந்த ஃபன் டு டிரைவ். அண்ட் மேனுவலோட ப்ரைஸும் கம்மி தான். மேனுவலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 9,30,000 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கார் தான். எனக்கு எல்லா ஆல் செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்ச்பேக் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்கிறது வந்து என்னோட டாப் 5 லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் காரு ஃபன் டு டிரைவ் அண்ட் ஸ்விஃப்ட்டுங்கிறது வந்து நல்லா பறந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் அதோட நேம் வச்சுருக்காங்க. ஸோ that's all for this video. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் the bell icon வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ that's all for this video. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Till then, thank you.